இருடா, உனக்கு எதுக்கு அம்மா கிட்ட இன்னைக்கு? சொஜி அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. சரி, அப்ப சொல்லு, எனக்கு நீ என்ன வாங்கி தருவேன்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும் கேளுமா, நான் வாங்கி தரேன். டார்க் சாக்லேட், ம். ஸ்கேட்டிங் ஸ்கூட்டி, வேண்டாம். மொபைல் ஃபோன். ஏண்டா, அம்மா கிட்ட அடி வாங்கிருக்கா? கண்டுபிடிச்சிட்டியா? சரி, என்ன தாட்டி வேணும்? ஆனுவல் டேக்கு போடுறதுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும், ஓகேவா? சரி, இது நீ அம்மா கிட்டே கேட்டிருக்கலாம்ல டி. அசுக்கு புசுக்கு அம்மா வாங்கி தரது ஒன்று, நீ எனக்கு வாங்கி தரணும் இன்னொன்று. சரி டி, வாங்கி தரேன். கடவுளே, எப்படியாவது இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சு முடிச்சிடணும். டேய் வருண், இப்ப எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அங்க பாடுற கொஞ்சம். அட உன் ஆளு. ஓ, அதுக்கு தான் இங்க வந்திருக்கியா? ஆமாண்டா, என் ஆள் கூட பேசுறதுக்காக தான்டா இப்ப இங்க வந்திருக்கோம். டேய் என்னடா விளையாடுறியா? அவங்க வீட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு இதெல்லாம் பேசினா யாராவது பார்த்துட்டா என்னடா பண்றது? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடா விக்கி, நீ ஏன்டா பயப்படுற? ஐயோ, இந்த கொஸ்டின் வேற மனப்பாடமே ஆக மாட்டேங்குதே. கண்ணை மூடிட்டாவது சொல்லி பார்ப்போம். டேய் அவ அங்க படிச்சுட்டு இருக்காடா. அதான்டா நானும் சொல்றேன், அவ பாக்குற மாதிரி நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போயிட்டு வருவோம். டேய் யாராவது பாத்துருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குடா. இது ரோடு தானடா, ஏன்டா பயப்படுற? இல்லடா இது அவங்க ஏரியா. நீ பேசாம வாடா, அதுவே போதும். என்னடா உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன? வாடா. என்னடா படிக்கிறியா? என்னடா அவ கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கா? டேய் அவ கண்ணை மூடி படிக்கிறாடா. என்னமோ போங்கடா, எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப பாரு, நான் அவகிட்ட இருக்க பேப்பரை புடுங்கிட்டு என்கிட்ட இருக்க பேப்பரை கொடுக்க போறேன் பாரு. என்னது இது வேறயா? ஆளை விடுங்கடா சாமி. டே விக்கி நில்றா. போடா டேய். இப்ப நான் எப்படியாவது இந்த லெட்டர் கொடுக்கணுமே. சத்யா சத்யா. இவளுக்கு கொஞ்சமாச்சும் காது கேக்குதா? எப்படியாவது அந்த லெட்டர் புடுங்கிட்டு இந்த லெட்டர் வச்சிட வேண்டியதுதான். ஏ சத்யா, ஏ சத்யா. யாரு நீங்களா? சத்தம் போடாத. இந்தா இதுல இருக்கிறத படிச்சு பாரு. ஐயோ, என்ன இது? இத பிடிக்கிறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாரு. ஐயோ, நானெல்லாம் படிக்க மாட்டேன். அப்ப நானும் இந்த கொஸ்டின் ஆன்சரை உனக்கு கொடுக்க மாட்டேன். என்ன இந்த வருண் சீனியர் இப்படியெல்லாம் ஓவரா பண்றாரு? அப்படி இதுல என்ன எழுதியிருக்கு? எக்ஸாம் முடிஞ்சதும் ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ வந்து உன்னை நான் மீட் பண்ணுறேன். அட இதுதானா? இப்போ நான் என்ன பண்ணுறது கடவுளே? யாராவது பார்த்துருப்பாங்களா? ஆலமரத்துல ஒரு சோள கிளி வந்துச்சா வந்துச்சா வந்துச்சா. அச்சச்சோ, சின்ன பொண்ணு அத்தை வர்றாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? சத்யா சத்யா என்னம்மா பண்ற? அத்தை அது ஒன்றும் இல்லை அத்தை. என்னம்மா அது பேப்பர்? அது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்த பேப்பர் தான், அத்தை. என்னது இது முழுசா பேசுறதுக்குள்ளேயே ஓடிட்டாலே? என்ன விஷயமா இருக்கும்? சம்திங் ராங். கூடிய சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. யாரு? அட என் புருஷர். என்ன புருஷ்? என்ன சின்ன பொண்ணு இங்க நின்று தனியா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல புருஷ், இங்க இத்தனை நேரமா சத்யா இருந்தா ஒரு பேப்பர் வச்சுட்டு திரு முடிச்சுட்டு என்னமோ படிச்சுட்டே இருந்தா. நான் வந்தது என்னமே அது ஒன்றும் இல்லைன்ட்டு எடுத்துட்டு போயிட்டா. அத அவ எக்ஸாம்க்கு ஏதாவது படிச்சுட்டு இருப்பாமா. அவ நல்ல பொண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. அவ நல்ல பொண்ணுதான். ஆனா திருன்னு முடிக்கும் போது தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னம்மா பொசுக்குன்னு டா போட்டு பேசிட்ட? நீ தப்பா நினைச்சுக்காத வர்கீஸ். லவ் லவ் அதான். ஓ இதுதான் லவ்வா? சரி சரி வா போலாம். நான் சில்லுக்கு தர்பூசணி வாங்கி கொடுத்துருக்கேன். சத்யா, சத்யா, என்ன இவ நான் கூப்பிடுறது கூட கேட்காம படுத்துட்டு இருக்கா? ஏய் ஏடி, ஏய் என்ன டி, எதுக்கு இப்ப கத்துற? என்னது நான் கத்துறனா? ஆமா நீதான், அப்புறம் என்ன நானா? இல்லடி, நீ படிக்க தானே போன, அதுக்குள்ள ஏன் வந்து படுத்துட்டு இருக்க? அதை கேட்கலாம் தான் கூப்பிட்ட. கொஞ்சம் கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருக்கு கனி, அதான் படுத்துட்டேன். பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி நீ அழுகிற மாதிரி இருந்தியா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கனி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். ஓ சரி சரி, நான் அப்புறமா வரேன். ஹலோ ஹலோ
ஹலோ ரக்ஷி, ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாடி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரக்ஷி ரக்ஷி ரக்ஷிதா. ஏண்ணா? அட அதிசயமா இருக்கே, நீ என்னை அண்ணான்னு சொல்ல மாட்டியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என் ஃப்ரெண்டு சத்யா எனக்கு ஃபோன் பண்ணாளா, அதுவும் இல்லாமல் உடனே வான்னு சொன்னாலா, அதான் எனக்கு என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே யோசனையாக இருக்கு. சரிம்மா, அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, நீ போயிட்டு வா. வரும்போது வேணா நீ சொல்லு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா, இப்போ மணி 4 ஆகுது. நான் 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். நீ இப்போ போ, ஆனா வரும்போது கண்டிப்பா எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் உடனே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். ஆ சரி. சத்யா சத்யா, வாரக்ஷி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி நீயும் பயப்படுற, என்னையும் பயப்பட வைக்கிற, என்னடி விஷயம்? பயப்பட மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பேசுனது தான். என்னது? வருண் சீனியர் இருக்கார்ல, வருண் சீனியர், அவர் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. இப்போ என்னடி பண்ணுறது? அதில் என்ன எழுதி இருந்தது? அவர் எப்போ உன்னை பார்த்தாரு, எங்கே உனக்கு லெட்டர் கொடுத்தாரு? எங்கே காமி பாப்போம். ஷாக் ஆகாத. நீ ஷாக் ஆகிற மாதிரி தானடி சொல்கிற. அந்த லெட்டரை நான் வெளியே கிழிச்சு போட்டுட்டேன். யாரும் பார்க்கலையே? இல்லை. என்ன சத்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ எப்போ இங்கே வந்த? நீங்கள் ஏதோ லெட்டர்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்போவே வந்துட்டேன்.